ட்ரம்முக்குள்ள ஆடு செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ரசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அம்மியில அரைச்ச அம்மியில அரைச்ச மஞ்சள் மிளகா இஞ்சி பூண்டு மிளகு சாந்து எலுமிச்சம்பழம் சாறு முனுக்குன கல்லுப்பு சேர்த்து பிணைஞ்சுக்க நல்லா விட்டு தண்ணி நிறைய கிடக்கு. அதை பாருங்க. சூப்பர். உள்ளலாம் அவ்வளோதான். ஒரே வீட்டில் விட்ட மாதிரியா? தோட உரிச்சு முடியும் உரிச்சு. அவ்வளோதான். இல்லை நான் ஒரே உரிமை விட்டுனேன். அடுத்த கம்பு நடுவில் போட்டோம்னா ஓங்கி விட்டு ரெண்டா சுண்டை ஓடி போயிடும். அதான் பச்சை. ஏன் பனை மரத்தை மட்டும்தான் பிடுங்குவாங்களோ, தென்னை மரத்தெல்லாம் பிடுங்க மாட்டாங்க? அதான் நீங்கள் சொன்னது கதைன்னு எனக்கு அதாமே. என்ன நீங்கள் பனை மரத்தை பிடுங்க சொன்னீங்கல்ல? நீ ஏன் அப்படி பண்ற? போதுமே 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 போய் அதை பண்ணுங்க. சட்டா பயப்படுற கரெக்டாக இருக்கு. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் நாளைக்கு போகிறோம். நமக்கு வரும்ல இந்த அக்கா வேணுமா? அதை அப்படி பண்ணிட்டு அண்ணே வந்துட்டு கேமரா கொண்டுட்டு அண்ணே ஓகே தானே? போக மாட்டேங்குது. மாட்டிட்டியா? மாட்டியாச்சு. அவ்வளோதான். ஏய் ஆடு செல்லக்குட்டி மாதிரி சமத்தா இருக்கு. அதேதான் அவ்வளோதான். அப்படியே நேராக விட்டு நேராக விட்டு நேராக விட்டு இங்கிட்டு பாருங்க. இந்த இதில் ஒரு 2 கட்சி வை. ஓகேப்பா பார்த்தா சூப்பர். வை இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டா 3 ட்ரம்லையும் வச்சு விடு. அடுக்க பிடிச்சிட்டு இருக்கட்டும். இது என்னடா தண்ணி? இதை தூக்கி மூணு எல்லாம் காஞ்சி போயிட்டு எங்களுக்கு தெரியும்.
எடுத்துறலாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. தாத்தா அதெல்லாம் அப்படியே கிடக்கட்டும், பறவை கிடக்கட்டும். அது எடுக்கணும்ல, அப்படிதான் கொஞ்ச நேரம் ஆகட்டும். கலந்து விட்டுறாத. நான் பெரிய கட்டையில் அங்கே கட்டிடுறேன். காலில் மட்டும் போட்டுறான். நல்லா தான் இருக்கு, பொண்ணும் இருக்குங்க. சூப்பர். அதுவும் ஓகேவா? சூப்பர். அப்படியே தூக்கி அப்படியே போய் இதுமா உதவிக்கு வரலாமா நினைக்கிறேன். பொருட்களை உனக்கு ரவுண்டா கீழே போட்டுருவான்னு கையில் வைக்க முடியலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு பிப்போமா, சரியான சூடாசு இருக்கு. ஆற விட்டு அதனால தண்ணி பொறுமை பொறுமை ராசா பொறுமை. ஆடுவா ராசா ஆடுவா. பெரட்டி போட்டு அந்த சப்பையும் பெய்யி சரி அப்படியே வந்துருச்சு. என்னடா சரி நீங்க அதில் போடு. இங்கே வா சூப்பர். அதை எடுத்து அப்படியே சின்ன வாய்க்கில் போட சொல்லுங்கள். அந்த அடுத்த ஆட்டில் இருக்குண்ணா, அது எனக்குடா ஒடிச்சு தர. நான் தான் தாத்தா, நான் தான் சண்டை போட்டேனே. அப்போ எனக்கு காய்ச்சி விடு, அவ்வளோதான். கேக் அடுத்த வட்டம் பெரிய தட்டா போடு. இடம் மூணு ட்ரம்முக்கெல்லாம் முழு ஆட்டை போட்டு சுட்டது. ரொம்ப நெருப்பெறிஞ்சா ஆடு கருகி போயிருமோ, இல்லை எரியாமல் இருந்தால் ஒருவேளை ஆடு வேகாமல் போயிடும்னு பயந்துக்கிட்டே மிதமாக எரிச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் கறி அவ்வளோ சூப்பராக வெந்து உப்பு கண்டை மாதிரியா இருக்குது. உப்பு கண்டை யார் யார் சாப்பிட்டுப்பேன்னு தெரியல, ஆனால் உப்பு கண்டை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த உப்பு கண்டத்தோட சுவை. அதே மாதிரியே இந்த சுட்ட கறி வேறு லெவலில் அருமையாக இருக்குது. அதுவும் ஆட்டுக்கறி குழம்போட ஒரு விருந்து போய்கிட்டு இருக்கு, வேறு லெவல். நான் வெச்சு ஒன்று சேம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குழம்பு